ஹிந்து டெம்பிள் வந்து எல்லா கண்ட்ரிலையும் நம்ம பார்த்துருப்போங்க. ஏன் ஈவன் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானில் கூட இருக்குது. நான் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஏன் பர்டிகுலராக எடுத்தேன்னா, இங்கே வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு கண்ட்ரியில் மட்டும் ஹிந்து டெம்பிள் கட்டுறது வந்து பேன். அங்கே உள்ள கவர்மெண்ட்டே வந்து இதை தடை செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்தியனோட நெய்பர் கண்ட்ரி. அது எதுடா அப்படின்னு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அங்கே வந்து ஹிந்து பீப்புள் இல்லையான்னு கேட்டால் ஹிந்து பீப்புள் இருக்காங்கங்க. அவங்க ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதை சீக்ரெட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கண்ட்ரி ஒரு காலத்தில் ஹிந்துயிசம் அண்ட் புத்திஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தாங்க இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த கண்ட்ரி வந்து வாட்டர் அண்ட் வெஜிடபிள் நீட்ஸுக்கு ஃபுல்லாக வந்து இந்தியாவை வந்து டிபெண்டாக இருக்குது. இப்போ முக்கால்வாசி பேருக்கு கொஞ்சமாச்சும் கெஸ்ஸிங் வந்திருக்குமே, இந்த நெய்பரிங் கண்ட்ரி வந்து மால்தீவ்ஸ் தாங்க. அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, அங்கே உள்ள சிட்டிசன் ஷுட் பி முஸ்லீம். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் அதர் தென் இஸ்லாம்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் இருக்காங்க மால்தீவ்ஸில். ஸோ அவங்கெல்லாம் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இவங்களோட ஒர்க்கிங் செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இந்த கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 1192 ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதுலேயுமே 200 ஐலாண்ட்ஸ் தான் பீப்புள் வாழ்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மால்தீவ்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் டூரிசம்க்கு வந்து பேர் போனது. ஆனாலுமே இங்கே வந்து ஹிந்து டெம்பிளோ இல்லை சர்ச்சு, சிக் குருத்வார் இந்த மாதிரி எதுவுமே கட்டக்கூடாது. எந்த ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அங்கே உள்ள கான்ஸ்டியூஷன் லாவே அதுதான் சொல்லுது. இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.